காலத்துல கருங்கோட்டை என்ற ஒரு ராஜ்யம் ஒன்று இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தில் வீரபாலன் என்ற ஒரு கொடூரமான அரசன் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. எனது நாட்டில் ஒருவர் கூட சிரிக்கக்கூடாது. அப்படி சிரித்தால் அவங்களுக்கு நாக்கு அறுக்கப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதம் 100 தங்க நாணயங்கள் வரியாக வசூலிக்கப்பட வேண்டும். எவன் கொடுக்கவில்லையோ அவன் தலை வெட்டப்படும். இந்த நாட்டில் யாருடைய வீட்டிலாவது பணம் அதிகமாக வைத்திருந்தால் அவர்களிடமிருந்து அதை புடுங்கப்படும். இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு இந்த நாட்டை விட்டு வெளியேறும் நினைத்தாலே அவர்களையும் கொன்று என் புலிக்கு இரையாக கொடுத்து விடுவேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது என்னுடைய ஆட்சி. இங்கு நான் தான் அரசன். இப்படி அரசர் கடுமையான சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற சந்தை கடையில எல்லா பொருளோட விலையையும் கூட்டி வச்சு விக்கிறாங்க. அப்ப ஐயா, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. எதனா சொல்லி இருந்தா கொடுங்கய்யா, என்னோட பசிய நான் போக்கிரிவேன். கொஞ்சம் தயவு கூறுங்கள் ஐயா. அட போயா நீ வேற. ஏற்கனவே நம்ம நாட்டு அரசர் இருக்கிற எல்லா பொருளோட விலையும் வரியையும் ஏத்திட்டாரு. எப்படி இந்த ஊர்ல வியாபாரம் பண்ணி பிழைக்க போறதுன்னு தெரியாம முழிச்சு போய் நிக்கிற? என்கிட்ட வந்து பசிக்குது, எதுனாலும் இருந்தா குடுங்க அப்படின்னு கேக்குற. போயா அங்கிட்டு. டே, நீ என்ன இந்த மாசத்தோட வரிய கட்டவே இல்ல? எப்ப வந்தாலும் நாளைக்கு வாங்கிக்கங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நான் போய் அரசர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? எனக்கு நீ என்ன செய்வேன்னு தெரியாது. இன்னைக்கு வரி பணம் 100 நாணயத்தை கொடுத்தே ஆகணும். இல்லனா உன்னை சிறையில் தள்ளி விடுவோம். ஐயா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னோட நிலத்துல அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தண்ணி கிடைக்கவே இல்லை, மழையும் பெய்ய மாட்டேங்குது. இப்படி இருக்க நிலையில நான் எப்படி 100 நாணயத்தை வரியா உங்களுக்கு கொடுப்பேன்? என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் என்னோட சிறைச்சாலைக்கு வா. இப்படி அரசர் அறிவித்த அறிக்கையை மக்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துச்சு. யார் வரி பணத்தை கட்டலையோ அவங்கள சிறையில் தள்ளிட்டாங்க. இதனால அந்த நாட்டுல வாழ்றதுக்கே மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. இடையில அரசர் தங்க சுரங்கத்தை ஒண்ணு தோண்டிக் கொண்டிருந்தார். அங்கே, ஐயா, நான் ரொம்ப தாகமாக இருக்கேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணீரை குடிச்சிட்டு மண்ணை அள்ளி போடுறேன். கொஞ்சம் தயவு கூறி தண்ணி மட்டும் எனக்கு கொடுங்க. நான் ரொம்ப வயசானவ. அடச்சி கிழவி, நீ வேற தண்ணி தண்ணின்னு உசுர எடுத்துட்டு இருக்க. பேசாம போய் மண்ணள்ளி போடுற வேலைய பாரு. இப்படி அந்த தங்க சுரங்கம் தோன்றுவதற்கு அந்த நாட்டு மக்களை அந்த அரசர் ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அரசவையில, வாருங்கள் குருவே, தாங்கள் என் அவைக்கு வர நான் கொடுத்து வைத்தவன் தாங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே உங்களிடத்திற்கு வந்திருப்பேனே. வாருங்கள். எப்படி இருக்கிற வீரபாலா, உன் நாட்டின் விதிகள் எல்லாம் எந்த அளவிற்கு இருக்குது? நன்றாக இருக்கும் குருவே. இந்த நாட்டின் விதிமுறையை மாற்றச் சொல்லிக் கொடுத்ததே தாங்கள்தானே என்று உங்களுக்கு தெரியாதா? சரி, கூறுங்கள், என்ன விஷயமாக அரசவைக்கு வந்திருக்கீங்க? அது ஒன்னும் இல்ல. நீ தோன்றும் அந்த தங்க சுரங்கத்தை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்ல இந்த சபைக்கு வந்தேன். என்ன, தங்கச் சுரங்கம் ரகசியமா? சொல்லுங்கள் குருவே, அது எதுவாக இருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். சத்தமாக பேசாதே. இந்த ரகசியம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டும். இது வேற யாருக்காவது தெரிந்தால் உன் உடலில் உயிர் இருக்காது. கவனமாக கேளு. நீ தோண்டும் அந்த தங்க சுரங்கத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அது உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையே ஆட்டி படைக்கும். அது என்னவென்றால், நீ அந்த தங்க சுரங்கத்தை திறக்கும் போது ஒரு அரசனின் உயிரை அது பலியாக கேட்கும். கவனமாக இரு. அது நீயாக இருக்கக்கூடாது, உன் குடும்பத்தாலோ இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க குருதேவா? அந்த தங்க சுரங்கம் ஒரு அரசரின் உயிரை பழி கேட்குமா?
இதுக்கு பரிகாரம் இல்லைன்னா மாற்று வழி எதுனாச்சும் இருக்கா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க குருதேவா, அதை நிறைவேற்றிடுவோம். இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அது என்னவென்றால், நீ 18 வயதிற்கு மேலுள்ள இளைஞனை வாரிசாக தத்தெடுத்து அவனை இளவரசனாக அறிவிக்க வேண்டும். பின்பு அந்த தங்க சுரங்கம் திறப்பதற்கு அவனை முன்வைத்து திறக்க வேண்டும். பின்னர் அவன் மடிவான், நீ அரசனாக ஆட்சி செய்யலாம். கவனம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட இளைஞரை நான் எங்கே போய் தேடுவேன்? அதற்கும் நீங்களே ஒரு வழியை சொல்லுங்கள் குருநாதா. சரி, இங்கிருந்து உன்னுடைய நம்பிக்கையான காவலாளியை மேற்கு திசையை நோக்கி அனுப்பிவை. அங்கே காட்டிற்குள் யார் ஒருவன் குதிரையின் மீது அமர்ந்து முயலை துரத்துகிறானோ அவனை அழைத்து வரச் சொல். அவனை உனக்கு வாரிசாக இருந்து உன் லட்சியத்தை நிறைவேற்றுவான். இப்படி அரசரோட குரு சொன்னதை கேட்டு அவருடைய நம்பிக்கையான காவலாளியை அழைத்த. என் நம்பிக்கையான காவலாளியே, இங்கிருந்து மேற்கு திசை செல். அங்கே எவன் ஒருவன் குதிரை மீது அமர்ந்து முயலை துரத்துகிறானோ அவனை இங்கு அழைத்து வா. அரசர் சொன்ன மாதிரி அந்த காவலாளி மேற்கு திசையை நோக்கி போறாரு. என்ன இது, காட்டிற்குள் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அரசர் சொன்ன மாதிரி யாரும் முயலை துரத்திட்டு போகவே இல்லையே. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவனை தேடுவோம். இப்படி அந்த காவலாளி ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு குதிரை ஓடுற சத்தம் அவனுக்கு கேக்குது. உடனே எந்திரிச்சு அந்த சத்தம் வர திசைய பார்த்து போறான். அங்க ஒரு வாலிபன் குதிரை மேல முயலை துரத்திட்டு இருந்தான். இதை பார்த்து அந்த காவலாளி அந்த வாலிபானை பார்த்து, கொஞ்சம் நில் வாலிபனே. யார் நீங்கள்? தனியாக இந்த காட்டிற்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு உதவி வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். நீ என்னை கருங்கோட்டை என்று ராஜ்யத்தில் விட வேண்டும். அப்படி செய்தால் உனக்கு நிறைய பொன்னும் பொருளும் என் அரசரிடம் நான் வாங்கி கொடுக்கிறேன். சரி வாங்க, நீங்க கொடுக்கிற ஒன்றும் பொருளுக்காக மட்டும் உங்களுக்கு உதவவில்லை. எனக்கும் மனிதாபிமானம் நிறையவே இருக்கு. அரசே, நீங்க போகச் சொன்ன திசையில இந்த வாலிபன்தான் முயலை துரத்திட்டு போயிட்டு இருந்தா. உனது பெயர் என்ன வாலிபனே? நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் கானா நாட்டிலிருந்து வருகிறேன். எனது பெயர் ஆர்வியன். சரி, நான் வருகிறேன். இவரை இந்த ராஜ்யத்தில் பத்திரமாக கூட்டி வரச் சொல்லியிருந்தார். கூட்டி வந்து விட்டுவிட்டேன். வாலிபனே, சற்று நில். நான் சொல்வதை கேள். எனக்கு வயது 99 தாண்டிவிட்டது. இன்னும் ஒரு மாதத்தில் எனது 100வது பிறந்த நாள் வருகிறது. எனக்கு வாரிசு இல்லை. அதனால் இந்த 1 மாத காலம் வரையில் எனது மகனாக இந்த ராஜ்யத்தில் இருப்பாயா? எனது கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி தருவாயா? கொஞ்சம் யோசித்துப்பார். இத்தனை வயது ஆயும் எனக்கு ஒரு மகன் இல்லை என்ற ஏக்கம் என்னை வாட்டி வதைக்கி. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்த ஆர்வியன், சரி, என்னிடம் யார் வந்து உதவி கேட்டாலும் அதை செய்வதுதான் என் பழக்கம். 1 மாதம் காலம்தானே, உங்களுக்கு மகனாக சேவை செய்ய நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த தங்க சுரங்கத்திற்கான வேலையும் முடிஞ்சு திறக்கிற நாடும் வருது. என் செல்லும் மகனே, வா, இந்த சுரங்கத்தை திறந்து வை. எனக்கு அப்புறம் நீதானே இந்த நாட்டு ஆட்சி செய்ய போறவா? இப்படி அரசர் சொன்னதை கேட்டு அந்த சுரங்கத்தை திறந்து வைக்க முன் செல்கிறான். அப்போது, நில் அண்ணா, உன் தம்பி நான் இருக்கையில் எவ்வளவு ஒருவனை கூட்டி வந்து உன் வாரிசாக அறிவித்து ஏன் இந்த சுரங்கத்தையும் அவனை திறக்க வைக்கிறாய்? ஏன் நான் திறக்க மாட்டேன்? நீ அமைதியாக இரு. எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இதை அவன்தான் திறந்து வைக்க வேண்டும். இல்லை, இந்த ஒரு விஷயத்திலாவது எனக்கு முதலிடம் கொடுங்கள். நான் திறந்து வைக்கிறேன். இப்படி வீரபாலன் அரசன் எவ்வளவோ தடுத்தும் அவருடைய தம்பி கேட்காமல் அந்த சுரங்கத்தை திறந்து வைத்தார். திறந்து வைத்த உடனே அவருடைய தம்பி அப்படியே மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாரு. இத பார்த்த அரசர் ரொம்பவே மனமுடைந்து தன்னாலதான தன்னுடைய தம்பி இறந்து போயிட்டாருன்னு அந்த நாட்டை விட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்வியன் அந்த நாட்டோட அரசரா பொறுப்பேத்து ரொம்ப நல்ல ஆட்சி பண்ணிட்டு வராரு.